டெல்லியில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்த காங்கிரஸ் தற்போது தொடர்ந்து 3வது முறையாக ஒயிட் வாஷ் ஆகியுள்ளது. 1998 ஆண்டு இறுதியில் டெல்லி முதலமைச்சராக ஷீலா தீட்சித் பதவியேற்றார். அவர் 2013 ஆண்டு வரை பதவி வகித்தார். 2010 ஆண்டு ஷீலா தீட்சித்தின் 3வது ஆட்சி காலத்தில்தான் டெல்லியில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றன. உலக தரத்தை மிஞ்சும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக 2013 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெறும் 8 தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றியது. இந்த தேர்தல் தான் காங்கிரஸ் டெல்லியில் வெற்றி பெற்ற கடைசி தேர்தலாகும். அதன் பின்னர் 2015 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. ஆனால் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தது. காங்கிரசின் வாக்கு சதவிகிதம் 9.7% குறைந்தது. இதேபோல 2020 ஆண்டிலும் 66 தொகுதிகளில் வேட்பாளர்களை காங்கிரஸ் களமிறக்கியது. அப்போதும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் 63 பேர் டெபாசிட் இழந்தனர். வாக்கு சதவிகிதம் 4.26 சுருங்கியது. தற்போதைய தேர்தலில் 70 தொகுதிகளிலும் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். ஆனால் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாமல் ஹாட்ரிக் தோல்வியை காங்கிரஸ் பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் வாக்கு சதவிகிதம் மட்டும் 6.34% உயர்ந்துள்ளது. டெல்லி மக்களின் முடிவை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கடுமையாக பணியாற்றிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மக்கள் மாற்றத்தை விரும்பியிருப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து கூறியுள்ளார். I think it was very obvious from all our meetings in Delhi and whichever people I was meeting that people wanted change. They were fed up of the way things were and they wanted change. I suppose they voted for change. My congratulations to all those who have won. And for the rest of us, it just means we have to work harder and we have to stay there, be on the ground and be responsive. டெல்லியில் மதுபான கொள்கை மற்றும் பணத்தாசையால் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியை தழுவியதாக அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டியுள்ளார். शराब के बारे में उन्होंने एक मुद्दा उठाया कि शराब की दुकान, उसमें शराब की बात क्यों आ गई? पैसा, धन और दौलत. எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாமல் வேட்பாளர்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற கருத்தை கெஜ்ரிவால் ஏற்கவில்லை என்றும் அண்ணா ஹசாரே விமர்சித்துள்ளார்.